Hello friends, last வீடியோவில் how to identify a noun in a sentence பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to identify an adjective. Adjective அப்படின்னா என்னென்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ adjective are words that describes nouns within a sentence. அதாவது சென்டென்ஸ்குள்ளேயே இருந்து நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் adjective. ஸோ தே யூஸ்வலி ஆன்சர் கொஸ்டின்ஸ். இது சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சராக வரதாக இருக்கும். Someone might have about the noun such as what kind, how many, which one. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடியது தான் adjective. Because adjective appears in a few places within a sentence, you can usually spot an adjective by checking certain places. நம்ம எப்படிலாம் செக் பண்ணலாம், ஸ்பாட் பண்ணலாம், இதுதான் adjective அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறாங்க. இது சஃபிக்ஸ் இருக்கலாம், such as ISHன்னு முடியும், OUS, FUL. ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ லாஸ்ட்டில் வரக்கூடியதான் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. easy to identify adjectives that are not used in a sentence. ஸோ ஃபைண்டிங் adjectives அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. An adjective usually comes before the noun. நமக்கு தெரியும் நவுனுக்கு முன்னாடி வரக்கூடியது தான் adjective அப்படின்னு. அதை டிஸ்கிரைப் பண்ணோம் அட்ஜெக்டிவை. சம்டைம்ஸ் வந்து கம் ஷார்ட்லி ஆஃப்டர். டு ஸ்பாட் அன் அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து பார்க்க சொல்கிறாங்க. சஃபிக்ஸ் லைக் ஃபுல், இஷ், ஏபிள், OUS, லெஸ் இந்த மாதிரிலாம் வந்தால் வந்து அட்ஜெக்டிவோட சஃபிக்ஸ் அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ அட்ஜெக்டிவ் பேஸ்ட் ஆன் பொசிஷன் அப்படின்னு மெத்தட் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. The short man walked away. ஸோ மேனுங்கிறது நவுன் நமக்கு தெரியும், வாக்டுங்கிறது verb. இதில் ஷார்ட் அப்படிங்கிறது மேனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. வேர்ட் பிஃபோர் அ நவுன் த டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்டுங்கிறது ஏன்னா நவுனுக்கு முன்னாடி வர்றதுனால அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெத்தட் 1. அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா the short man walked away அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த pristine beach was nearly empty. இந்த இடத்துல வந்து பீச் அப்படிங்கிறது தான் the noun is the beach. ஸோ pristine அப்படிங்கிற பீச்சை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. pristine அப்படிங்கிறது வந்து adjective. பீச்ங்கிறது noun. ஸோ இங்கே டிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீப் இன் மைண்ட் தட் there can be more than one adjective in a sentence. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். இது ஒரு சென்டென்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் இருக்காது, மோர் தென் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தட் ரீட்ஸ் த ஷை ப்ரூனட் கேர்ள் ஸ்மைல்டு. ஷை, ப்ரூனட் இது ரெண்டுமே அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு அட்ஜெக்டிவ் மட்டும் இல்லை, 1 or 2 அட்ஜெக்டிவ்ஸ் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார்லா ட்ரைட் அண்ட் வியரி crawled into bed. ஸோ கார்லா அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ பர்சன், நவுன். டயர்ட் அண்ட் வியரி, டயர்ட் அதை வந்து நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் வியரி அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். வேர்ட்ஸ் that follows a noun and describes it. ஸோ டயர்ட் அண்ட் வியரி இது ரெண்டுமே என்னது அட்ஜெக்டிவ் தான், அதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள். செக் ஃபார் வேர்ட்ஸ் that follow a noun and describe it. ஃபஸ்ட்டு நவுனை கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு தான் அட்ஜெக்டிவ் கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் அட்ஜெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணும் நவுனை அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து. when adjectives come after a noun in a sentence, this will usually be a comma separating the noun and adjectives. ஒரு கமா ஒன்று வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. த காட்டன் கேண்டி பிங்க் அண்ட் ஃப்ளஃபி. ஸோ த காட்டன் கேண்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது நவுன். பிங்க் அண்ட் ஃப்ளஃபி அப்படிங்கிறது போத் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். இன்னொரு சென்டென்ஸ் அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டயர்ட் அண்ட் வியரி. அது டயர்ட் அண்ட் வியரி ரெண்டுமே அட்ஜெக்டிவ். கார்லா அப்படிங்கிறது வந்து நவுன். நெக்ஸ்ட்டு ஜாய்ஸ் லுக்ஸ் ஹாப்பி. லுக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது verb. ஜனைஸ்ங்கிறது நவுன். ஹாப்பிங்கிறது அப்போ என்னது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதிடக்கூடாது, இது வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்.
ஸோ அட்ஜெக்டிவ் தட் கம்ஸ் ஆஃப்டர் அ வேர்புக்கு அப்புறம் வந்ததுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ ஜனைஸ் லுக்ஸ் ஹாப்பி. ஸோ வேர்புக்கு அப்புறமும் என்ன வருது, அட்ஜெக்டிவ் வருது, மெயின் வேர்புக்கு அப்புறமும். நெக்ஸ்ட் பாருங்கள், செக் ஃபார் அட்ஜெக்டிவ்ஸ் தட் கம் ஆஃப்டர் வேர்ப்ஸ். Verb of being, linking verb. These verbs includes is, will, has, been. Linking verb என்ன செய்யுதுன்னா connect a noun to a descriptive adjective such as taste, feels, smells and looks. For example, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, the car is red. verb is அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் verb நமக்கு தெரியும். adjective வந்து இந்த இடத்துல red. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்மெல் பண்ண எப்படி இருக்குது, ஃபீல் பண்ண, டேஸ்ட் பண்ண, பார்க்குறதுக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து அட்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். டேஸ்ட், ஃபீல், ஸ்மெல்ஸ், லுக்ஸ். இன்னொரு சென்டென்ஸ், ஜனைஸ் லுக்ஸ் ஹாப்பி. லுக்ஸ் அப்படிங்கிறது அவங்க எப்படி இருக்கா, அவங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்காங்க, ஃபீல் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, சில்க் இஸ் சாஃப்டர் தென் காட்டன். இது ஒரு சென்டென்ஸ். அட்ஜெக்டிவ் தட் மேக்ஸ் கம்பேரிசன். ஸோ சாஃப்டர், இஆர் நம்ம பார்த்துருப்போம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில். ஸோ இஆர்னு வந்தாலே அட்ஜெக்டிவ் தட் மேக்ஸ் கம்பேரிசன். சில்க் இஸ் சாஃப்டர். சாஃப்டருங்கிறது இந்த இடத்துல என்னது, அட்ஜெக்டிவ். வாட்ச் ஃபார் அட்ஜெக்டிவ்ஸ் வித்தின் சென்டென்ஸ் தட் மேக் கம்பேரிசன். அனதர் ஈஸி வே அப்படின்னு சொல்கிறாங்க அட்ஜெக்டிவை ஸ்பாட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் லுக் ஃபார் அ டிஸ்கிரிப்டிவ் வேர்ட். கம்பேர் டூ நவுன்ஸ். த வேர்ட் தேன் வில் யூஸ்வலி ஆல்சோ பி ப்ரெசன்ட் இன் திஸ். தேன் வந்தாலே அதில் அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த டெசர்ட் இஸ் ப்ரிட்டியர் தேன் த மவுண்டைன்ஸ். த வேர்ட் ப்ரிட்டியர் தான் இந்த இடத்துல என்னது, இஆர் வந்திருக்கு இல்லையா, அதனால் அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, சில்க் இஸ் சாஃப்டர். தேன் வந்திருக்கு, அப்போ சாஃப்டர் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இது அனதர் வே ஆஃப் ஐடென்டிஃபைங். நெக்ஸ்ட், யூஸிங் சஃபிக்ஸ் டு ஸ்பாட் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல், இஷ், ஏபிள், ஆல், இக், இன்வென்டிவ், மேனிக், லாஜிக்கல், கேர்ஃபுல், புக்கிஷ், கேப்பபிள், எக்ஸம், சம், கேர்லெஸ், டேஞ்சரஸ், ஓயூஎஸ். இந்த மாதிரி லாஸ்ட்டில் எண்டிங் வேர்டு வந்தாலே அது ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ஸ்பாட் பண்ணிடலாம் அட்ஜெக்டிவ் தான். when it's not included in a sentence or phrase, some common adjective suffix அப்படின்னு கொடுத்து இதை கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. comparative and superlative forms end in er and es. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ்லியர், லவ்லியஸ்ட், டாலர், டாலஸ்ட், ஸ்கின்னர், ஸ்கின்னஸ்ட், வைடர், வைடஸ்ட். இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவில் இஆர், இஎஸ்டி, டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட், ஸ்மார்ட், ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்டஸ்ட். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லவ்லி, லவ்லியர், லவ்லியஸ்ட். லவ்லி அப்படிங்கிறது வந்து அது எல்ஒயில் வந்துடுது, அட்வர்ப். ஸோ லவ்லியர், லவ்லியஸ்ட். ஸோ அட்ஜெக்டிவ் ஃபார்ம். டாலர், டாலஸ்ட், இஎஸ்டி, இஆர் இது எல்லாமே என்னது, அட்ஜெக்டிவ் ஃபார்ம். வைடர், வைடஸ்ட். டிப் கொடுத்துருக்காங்க. டு ரிமெம்பர் திஸ், திங்க் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் as words on a scale, which means that they go from the least to greatest version of the word. கீழேந்து லீஸ்ட்லேருந்து greatest version. good, better, best. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டி சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ் பேர்டு வித் மோர் அண்ட் மோஸ்ட். ஸோ இந்த இடத்துல மோர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, கார்ஜியஸ், இது என்னது அட்ஜெக்டிவ் தான். தேன் வந்திருக்கு, ஸோ அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் இருக்குது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். மோர், கார்ஜியஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் தெரியும், மோர், மோஸ்ட், சூப்பர்லேட்டிவ்க்கு மோஸ்ட், மோர். சிலபிள் அதிகமாக போச்சுன்னா மோர், மோஸ்ட் சேர்த்துக்கோம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. These words indicates that the adjectives is a superlative. For example, gorgeous is an adjective, but it has more than 2 syllables.
அதனால் இட் கேனாட் எண்ட் வித் இஎஸ்டி இஆர். அப்போ நம்ம என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்காக, தி கேர்ள் வாஸ் மோர் கார்ஜியஸ், மோர் சேர்த்துப்போம். இஆர் இஎஸ்டி சேர்க்க முடியாதனால மோர் சேர்த்துப்போம். லைக்வைஸ் மெஜஸ்டிக் அப்படின்னா மோர் தென் 2 syllables இருக்குது, அதனால் இஎஸ்டி இஆரில் எண்ட் ஆக முடியாது. ஸோ யூ மைட் சே த ஒயிட் ஹார்ஸ் வாஸ் த மோஸ்ட், சூப்பர்லேட்டிவ்ல சொல்கிறோம், வாஸ் தி மோஸ்ட் மெஜஸ்டிக் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். மோஸ்ட் அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் தட் டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ், குட், பேட், இல், லிட்டில், இதெல்லாம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. ஏன்னா குட், பெட்டர், பெஸ்ட், பேட், அக்லி இந்த மாதிரி வருது இல்லையா, லிட்டில், ஃபியூ, அதனால் அது ஃபாலோ பண்ணாத வேர்ட்ஸ் அப்படின்னு அது தனியாக எக்ஸப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ beware that some adjectives that don't follow the rules. இது மாதிரி இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸை ஃபாலோ பண்ணாது. மோர், மோஸ்ட் எதுவுமே வராது. நீங்கள் நான் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இந்த 4 வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. லிட்டில், ஃபியூ அந்த மாதிரிலாம் வருது இல்லையா. யூ கேன் ஈஸிலி ஸ்பாட் தெம் இஃப் தே ஷோ அப் ஆன் த டெஸ்ட் வச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈஸி வே டு ஐடென்டிஃபை an adjective in a sentence. Thank you. I will meet you on next video.